Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற everyone's favorite recipe டீ. இன்னைக்கு நான் பண்ண போற டீ வந்து காடமம் ஜிஞ்சர் டீ. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சைடு பை சைடு 1 இன்ச் ஜிஞ்சர் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனா அடிக்கணும்னு இல்ல, ஒரு அளவுக்கு மட்டும் நீங்க தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்த இதில் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நார்மல் 3 ரோசஸ் டீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த இதில் 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். டீக்கு எப்போவுமே பேக்கெட் பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நான் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டீஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சின்ன ஸ்பூனுங்கிறங்காரி நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 2 பாயில் விடலாம், கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பால் பொங்கி வந்தது உடனே நீங்கள் அப்படியே டக்குன்னு சிம் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு டைம் பொங்கி வரும்போதும் சிம் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்டியாக வரும் டீ, உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ செகண்ட் டைம் பொங்கி வருது, சிம் பண்ணிக்கோங்க. இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஜிஞ்சர் காடமமோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இறங்கும். இப்போ நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டீ கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டீயை நல்லா சுட சுட பரிமாறுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.